ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து ஒரு அழகான கேள்வியும் இருக்கு. இன்னைக்கு வரலட்சுமி விரதம் நேயர்கள் அனைவருக்கும் மகாலட்சுமியினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாளில் எந்தெந்த ராசிக்காரர்கள் மகாலட்சுமிக்கு என்னென்ன மாதிரியான நைவேத்தியங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைய நாளுக்கான ஒரு முக்கிய ஹைலைட் டிப் அப்படின்னு சொல்லலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திராசிரமமாக அமைந்திருக்கிறது. ஒரு வெள்ளிக்கிழமையில் நவமி திதியில் சந்திராசிரமம் இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்கள் இன்று அவசியம் பச்சரிசி தானம் செய்வது மிகவும் நல்லது. அம்பாளுக்கும் இன்றைய நாளில் நீங்கள் அரிசியில ஏதாவது ஒரு பால் பாயசம் பண்றது, அதுல குறிப்பா வெல்லமும் பாலும் சேர்த்து நைவேத்தியம் செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. மேஷராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றியடைய மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக உண்டு. ரிஷபராசி அன்பர்கள் இன்று பங்கு சந்தையின் முதலீடுகளில் நல்ல லாபங்களை பெறலாம். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அள்ளி கொடுப்பார். 2ஆம் இடத்தில் தனகாரகன் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். ஆகவே இன்று ரிஷபராசி அன்பர்கள் முதலீடுகளில் கண்டிப்பாக உங்களினுடைய கவனத்தை செலுத்தலாம். இன்று வரலட்சுமி விரதத்தில் மகாலட்சுமிக்கு நீங்கள் அவசியம் நைவேத்தியம் செய்ய வேண்டிய பொருள் தேன். திருமதுரம்னு சொல்லக்கூடிய தேன், பசும் நெய் மற்றும் பசும்பால். இந்த கலவையை நீங்கள் நைவேத்தியம் செய்வது உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாள். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இன்று வரலட்சுமி விரதத்தில் முக்கியமாக நீங்கள் தானங்கள் செய்வது மிகவும் நல்லது. நவ தானியங்களை பசுமாட்டிற்கு உணவாக அளித்தால் மிதுன ராசி அன்பர்களுக்கு கிரக தோஷங்கள் தீரும். பல நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கிய குறைபாடுகள் தீர்வதற்கு நவதானியங்களை பசுமாட்டிற்கு உணவாக அளிக்கலாம். கடகராசி அன்பர்கள் இன்று கடகராசி அன்பர்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு நாளாக அமைகிறது. ராசியில் குரு பகவான் உச்சபலம் பெற்றிருக்கிறார். ராசிநாதன் சந்திரன் நீச்சபலமாக இருக்கிறார். ஆகவே இன்று கடகராசி அன்பர்கள் மகாலட்சுமி தாயாருக்கு ஷீரா அன்னம் நைவேத்தியம் செய்வது மிக மிக தாயாருக்கும் மிகவும் திருப்தி, கடகராசிக்காரர்களுக்கும் நல்ல ஒரு கிரக பிரீத்தியாக அமைகிறது. இன்று கடகராசி அன்பர்கள் ஒரு 2 பேருக்கு அன்னதானம் செய்தால் நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். சிம்மராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய ஒரு விதமான போராட்டங்கள் குறையும். இன்று வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதத்தில் முக்கியமாக அஷ்டம சனியினால் அவதிப்படுபவர்கள் மற்றும் இந்த சிம்மராசியில் சூரியன் புதன் இந்த வருடம் கேத்து பகவானும் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இன்றைய நாளில் இந்த சிம்மராசி அன்பர்கள் யாராவது ஒரு 9 சுமங்கலிகளுக்கு வஸ்திர தானம் செய்வது மிக மிக நல்லது. ஒரு பிளவுஸ் பிட்டாவது வச்சு நீங்க இன்னைக்கு தாம்பூலம் கொடுக்கலாம். மேலும் இன்று நைவேத்தியத்தில் மகாலட்சுமிக்கு அவசியம் நீங்கள் நைவேத்தியம் செய்ய வேண்டியதில் அப்பம் சேர்த்து கொள்வது மிகவும் விசேஷம். அதிரசமோ அப்பமோ நீங்கள் அவசியம் ஒரு நைவேத்தியமாக எடுத்துக்கொள்ளலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த ஒரு மனக்கசப்புகள் விலகும். இன்று ராசியில் சுக்கிர பகவான் நீச்சம் பெற்றிருப்பதும் 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதும் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதத்தில் கன்னிராசி அன்பர்கள் இன்று கன்னிராசி நேயர்கள் ஒரு 5 மலர்களால் அம்பாளுக்கு அர்ச்சனை செய்வது மிகவும் விசேஷம். இதில் வில்வம் சேர்த்து கொள்வது மிக மிக உகந்தது. சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய விருட்சி, செண்பகம், மனோரஞ்சிதம், வில்வம், நல்ல வாசனையான இருக்கக்கூடிய உங்களுக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு மலர், மல்லியோ அல்லது முல்லையோ சேர்த்து கொள்ளலாம். இந்த 5 மலர்களையும் ஒன்றாக சேர்த்து தாயாருக்கு அர்ச்சனை செய்வது இன்று கன்னிராசி நேயர்களுக்கு தோஷங்கள் நிவர்த்தியாகும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது சற்று வேலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம். வரலட்சுமி விரதமான இன்றைய நாளில் அம்பாளுக்கு வெண்மை நிறத்தில் அனைத்து விதமான மலர்களையும் சாத்தி அர்ச்சனை செய்வது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். குடும்பத்தில் ஒரு விதமான போராட்டங்களும் நிவர்த்தியாகும். இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றிலையும் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் தன லாபங்கள் உண்டு.
வெண்மை நிறமான பூட்களில் அர்ச்சனை செய்வதும் வெண்மை நிறமான பிரசாதங்களை நைவேத்தியம் செய்வதும் உகந்தது. தயிர் சாதம் வைக்கலாம். விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் ராசியில் நீச்ச பலம் பெற்றிருக்கிறார். பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சில நல்ல செய்திகள் இன்று வந்து சேரும். குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தோருக்கு இன்று அவசியம் இந்த நாளில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களுக்கு பிறகு ஒரு மனதில் பாரங்கள் குறையும். தன்னம்பிக்கை உயரக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதத்தில் விருச்சிக ராசி அன்பர்கள் கல்கண்டு சாதம் நைவேத்தியம் செய்வது உங்களுக்கு நன்மையை தரும். தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். விரயத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மனசோர்வை கொடுப்பார். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்கள் தீரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், 9இல் சூரியன் மற்றும் 10ஆம் இடத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கிறார். தனுசு ராசி அன்பர்களுக்கு பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனப்போராட்டங்கள் உங்களுக்கு மாறும். இன்று உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மருத்துவ செலவுகள் குறையும். வரலட்சுமி விரதமான வெள்ளிக்கிழமையில் இன்றைய நாளில் 5 சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுப்பதும் மற்றும் தேன், நெய், பால், திருமத்துரம் நைவேத்தியம் செய்வதும் விசேஷம். மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மகாலட்சுமி யோகம் பரிபூரணமாக உண்டு. இன்று உளுந்து வடை நீங்கள் நைவேத்தியம் செய்வது தாயாருக்கு ஒரு நல்ல கிரக பிரீத்தியாக அமைகிறது. 2ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் கேது, சூரியனுடன் இருப்பதனால் இன்று வரலட்சுமி விரதத்தில் உளுந்து வடை நைவேத்தியம் செய்யவும். பல நாட்களாக இருந்து வந்த சனி தோஷ நிவர்த்தி கிடைக்கும். இன்றைய நாளில் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். பங்குச் சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும். கும்பராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு வெற்றி செய்தியை நீங்கள் கேட்கலாம். பிரிந்த தம்பதிகள் ஒன்று கூடுவது இன்று மனதிற்கு அமைதியும் திருப்தியும் கொடுக்கும். கும்பராசி நேயர்களுக்கு இன்று பல நாள் கனவுகள் நிறைவேறும். இன்று உங்களினுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்திகளை கேட்கலாம். கும்பராசி நேயர்கள் இன்று வரலட்சுமி விரதத்தில் தாயாருக்கு ரவையினால் செய்த ஒருவித இனிப்புகளை நீங்கள் நைவேத்தியம் செய்வது நல்லது. மீனராசி அன்பர்கள், மீனராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு நன்மையை தருவார். ராசியில் சனி ஜென்ம சனியாக இருப்பதனால் மீனராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான போராட்டங்கள் நிவர்த்தியாகும். இன்று உங்களினுடைய மனக்கவலைகள் தீரும். வெற்றி அடையக்கூடிய நாளாக அமைகிறது. சனி பகவானின் சஞ்சாரம் ராசியில் இருப்பது இந்த வரலட்சுமி விரதத்திற்கு ஜென்ம சனிக்கு நீங்கள் மகாலட்சுமி நோன்பு இருந்து இன்று சுமங்கலிகளுக்கு அன்னதானமும் வஸ்திரதானமும் செய்யலாம். இந்த தானத்தினால் ஜென்ம சனியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் உண்டு. இன்று முக்கியமாக பசுமாட்டுக்கு நவதானியத்தை உணவாக அளித்தால் நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றியடையும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை வரலட்சுமி விரதத்திற்கு பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். இன்றைய தினம் குடும்ப ஒற்றுமைக்காக பெண்கள் பரிகாரமாக என்ன தானம் செய்யலாம்? பொதுவாக ஒரு குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும்னா சந்திரன் தான் நம்ம காரணமாக இருக்கும். ஸோ தானம் செய்யும் பொழுது வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்களை தானமாக செய்யலாம். வெண் சங்கு இதை இன்னைக்கு நீங்க கொடுக்கலாம். வெத்தலை பாக்கில் வச்சு கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்க ஒரு பசுமாட்டுக்கு ஏதாவது நவதானியம் தானமாக கொடுக்கலாம். தயிர் சாதம் அன்னதானமாக கொடுக்கலாம். கோயில்களுக்கு பால் அபிஷேகத்திற்கு கொடுக்கலாம். இது மாதிரி வெண்மை நிறத்தில் தானங்கள் கொடுத்தால் மன சந்தோஷமும் குடும்ப ஒற்றுமையும் அதிகரிக்கும். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். இன்று வரலட்சுமி விரதத்தில் மகாலட்சுமியின் அருளோடு இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.